இதை வந்து நீங்கள் நல்லா கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணணும். ஏன்னா இந்த படத்தை இயக்குறதுக்கு இந்த குமார் இருக்காருன்னா அவரை பற்றி நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். நாம் இருவர் நமக்கு இருவரும் ஒரு சீரியல், அது விஜய் டிவியில் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருந்தது. அந்த விஜய் டிவியில் வந்து இணை இயக்குனராக இருந்தார். அப்போ இந்த இணை இயக்குனராக இருக்கும்போது அங்கே இருக்கிற ஆர்டிஸ்டுகளை கோஆப்ரேட் பண்ணுறது, எல்லாருக்குமே இந்த நடிப்பு சம்மந்தப்பட்ட அந்த வேலைகளை கற்றுக் கொடுக்குறது, இதெல்லாம் அவர் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருந்தார். அப்பயே சொன்ன குமார் உங்கள்கிட்ட நிறைய ஒரு திறமை இருக்குது, இதை சீக்கிரமே நீ ஒரு பெரிய படத்தில் கொண்டு வரணும் இந்த திறமைன்னு சொன்னேன். என்னுடைய வாக்கு பலித்ததோ என்னவோ, ஆண்டவனுடைய அருளால் இப்படி ஒரு சிறப்பான ஒரு படத்தை எடுத்தது பெருசு இல்லை, அதை சிறப்பாக ப்ரிவியூ பண்ணி நாளைக்கு ரிலீஸும் பண்ணுறாரு. அது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. குமாருடைய திறமையை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். நேரம் காலம் கருதி இந்த படம் வந்து சிறப்பாக உங்களுக்கெல்லாம் நான் சொல்லணும் தேவையில்லை. படம் உட்கார்ந்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ஒரு த்ரில்லாக எடுத்திருக்காரு. இந்த ஒரு வாய்ப்பை கடவுள் அவர் அளித்ததற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சின்ன திரையில் நான் ஒரு பொறுப்பில் இருந்ததால், அவர் சின்ன திரையிலேருந்து பெரிய திரைக்கு வந்ததால் இனி பெரிய திரையில் தொடர்ந்து அவர் பல படங்களை இது மாதிரி தன்னோட அன்போடு வேண்டிக்கிறேன். இதுக்கு உங்களுடைய எல்லோருடைய ஒத்துழைப்பும் வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பேசுங்க, என்ன பேசணும்? 2 வார்த்தை படத்தை பற்றி அவங்க தான்ப்பா கேட்கணும். ஒரு வணக்கம், நான் ரமேஷ் பேசுகிறேன். நிழல் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை பார்த்தீங்க. இது வந்து புதுமுகம் ஜனனி அவர் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பெரிய ஒரு கேரக்டர் கிடச்சிருக்கு. ஒரு 2 வேஷம், அதுவும் ஒன்று வந்து கொஞ்சம் வயலன்ஸ் அந்த இதெல்லாம் வச்சு, இன்னொன்று கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர். அது 2மே நல்ல டிஃப்ரென்சஸ் காட்டியிருக்காங்க. அதே மாதிரி ஹீரோ எங்கே பாரு, விசாகன், வெரி குட். இந்த போலீஸ் ஆஃபீஸர், அவர் ஏற்கனவே போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டு அது ரியல் போலீஸாக ரீல் போலீஸ் ஆகிட்டார். அவர் பிரதரான போலீஸ் ஆகிட்டார் இல்லையா. ப்ரொடியூசர்ஸ் எங்கப்பா, தயாரிப்பாளர் வாங்க ஐயா, உங்களுக்கு தான் ரொம்ப வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். ஏன்னா ஒரு அற்புதமான படத்தை எடுக்கின்ற முயற்சி ரொம்ப முக்கியம் இல்லையா. நல்ல கதையெல்லாம் கேட்டுட்டு தான் பண்ணியிருப்பார், முயற்சி பண்ணியிருப்பார். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட். ஏன்னா இப்போ தான் லேட்டஸ்ட்டாக நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் சிங்கப்பெண்ணை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்கான தொடக்கம் இங்கேருந்து தான் வந்திருக்குது. ஏன்னா இதில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்றதை அருமையாக காமிச்சிருக்காங்க. அது இந்த நேரத்தில், கரெக்டான நேரத்தில் இந்த படம் வந்திருக்கு. அது ஒரு பெரிய விஷயம். நிச்சயமாக இது மாபெரும் வெற்றி அடையும், மாற்று கருத்தே கிடையாது. அது குமார் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்கார் டைரக்டர். நான் எப்போயும் புது டைரக்டர் படத்தில் அடிக்கும் போது கொஞ்சம் பயப்படுவேன். ஏன்னா அவங்க கொஞ்சம் நிறைய எடுப்பாங்க. இந்த பக்கம் ஒன்று எடுக்கலாம், அந்த பக்கம் ஒன்று எடுக்கலாம், இன்னொன்று கூட எடுத்துக்கலாமான்னு கேட்டுட்டு கட்சியில் மானிட்டரை பார்த்து இன்னொன்று எடுக்கலான்னு முடிவு பண்ணுவாங்க. நம்ம 4 தடவை நடிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அந்த விதமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் ஒரு 4-5 நாள் நடிச்சிருப்பேன். ஆனால் படம் பூரா நான் இருக்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக ஒரு பெரிய டைரக்டருக்கான அத்தனை குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா அவர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எனக்கு இப்போ தான் தெரியும் விஜய் டிவியில். ஆனால் பக்காவாக டெக்னிக்கலாக அதேமாதிரி கேமராமேன் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஒரு ஷார்ட்ஸும் எங்கே வாங்க வாங்க மோகன், வெரி நைஸ், ரொம்ப சப்பா. அதேமாதிரி இந்த மியூசிக் டைரக்டர் யாருப்பா பேர்? அபுபக்கர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க மியூசிக் டைரக்டர், வெரி குட். ஒரு இடமும் அந்த ரீரெக்கார்டிங் இஸ் வெரி அப்சல்யூட்லி ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. சில இடத்துலலாம் ரொம்ப ஓவராக போட்டு கருத்துருவாங்க, அதெல்லாம் இல்லை. வெரி குட், சூப்பர் மியூசிக். சாங் அந்த இரவில் சாங் நல்லா ரொம்ப நல்லா ஹிட்டாகும் கன்ஃபார்மாக. நல்ல வார்த்தைகள் எழுதியிருக்கிறாரு. யார்? பிரசாந்தா ரைட்டர்ஸ், வெரி குட். நல்ல லிரிக்ஸ் நல்லா இருந்துச்சு கேட்குறது. தீ சுடும் அந்த பாட்டும் சரி, இந்த இரவில் நல்லா இருக்குது. நல்ல அற்புதமான ஒரு திரைப்படம். நிழல்னாலே படத்துக்கு எப்பவுமே வெற்றி அடையும். ஏன்னா சமீப காலத்தில் நம்ம பார்த்த படங்கள்லாம் பார்த்து நிழல்கள் இயக்குனருமே பாரதிராஜ் இழந்து விட்ட அந்த நேரத்தில் அவரை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். நிழல்கள் படம் வந்த அப்புறம் மாபெரும் வெற்றி அடைந்து அதில் நடித்த ஒரு ஹீரோவுக்கு வந்து நிழல்கள் ரவின்னு பேர் வச்சுட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் அவர் அந்த பேர் வச்சு தான் கூப்பிட்றாங்க. அதே மாதிரி நிழல் நிஜமாகிறது பெரிய ஹிட்டு. மலையாளத்தில் சத்யன் பண்ண படத்தை கமல் சார் பண்ணி கே பாலச்சந்தர் எடுத்தார். நிழல் நிஜமாகிறது. அதுமாதிரி நிழல் அந்த பெயர் வந்தாலே அந்த படத்துக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இந்த படம் மாற்று கருத்தே கிடையாது. நிழல் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். இதில் நடித்த அத்தனை பேருக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எல்லாருக்கும் பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது. ஆனால் அந்த எதிர்காலம் எல்லாமே யாருகளில் இருக்குதுன்னா மீடியா பீப்புள்கிட்ட இருக்குது. நீங்கள் எழுதுறத வச்சு தான் மக்கள் வந்து இப்போல்லாம் அப்படி தான் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஜனங்க நேராக வந்து படம் பார்ப்பாங்க, பார்த்துட்டு அவங்கவுங்க முடிவு பண்ணுவாங்க. இப்போ அப்படி இல்லை, முதல்ல மீடியாவில் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க, நல்லா இருக்கா போகலாமா வேணாமான்னு. இன்டர்வெல்லே ஒருத்தர் சொல்லிடுறாரு படம், அப்படிலாம் வந்துட்டு அதெல்லாம் அதையெல்லாம் நிறுத்தணும். அது வந்து சிஎம்க்கு தனியாக ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கோம். அதாவது இன்டர்வல் வரதுக்கு முன்னாடியே படத்தை பற்றி விமர்சனம் கொடுத்து வர்றவனைக்கு எடுத்துடுறது அப்படிலாம் இல்லை. படங்கள் வந்து அவங்கவுங்களுக்கு மூடுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து
திறமையாக அது நல்ல முடிவு என்னன்றது அப்படி சொல்லுவாங்க. இந்த படம் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் என்னப்பா இவ்வளோ சீக்கிரம் வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வல் விட்டீங்க அப்படி தான் தோணுச்சு எனக்கு படம் பார்த்தோம். சடாலும் வந்துடுச்சு. அதே மாதிரி செகண்டாகவும் அவ்வளோ ஸ்பீடாக போயிடுச்சு. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்து என் கூட இருந்த பத்திரிக்கையாளர் எல்லாரும் பயணிக்குமாரெலாம் ரொம்ப பாராட்டினார் பக்கத்தில் உட்காந்து. ரொம்ப அவருக்கும் ரொம்ப பிடிச்சது சப்ஜெக்ட். அதனால் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய உங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக தேவை. இந்த படத்தில் வந்த அத்தனை பேருக்கும் எதிர்காலம் பிரகாசமாக இருக்குன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இந்த படம் ஒரு உமன்ஸுக்கான படமாக தான் இருக்குது. ரீசெண்ட் டைமில் இங்கே நடக்கிற பிரச்சனைகளை வச்சு இந்த படத்தை எல்லாராலையும் கனெக்ட் பண்ண முடியும். இந்த படத்தை ஃபஸ்ட்டு வந்து நான் டைரக்டருக்கு நன்றி சொல்கிறேன். என்ன சொன்னால் இந்த படத்துக்காக என்ன செலக்ட் பண்ணதுக்கு. இது ஒரு பெரிய ஒரு கதை. இந்த கதையை எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஸோ டைரக்டருக்கு நான் மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும், டிஓபி, எடிட்டர், எல்லா ப்ரொடக்ஷன் எல்லாத்துக்குமே நன்றி சொல்கிறேன். டிஓபி நிறைய பேர் சொல்லியிருக்கலாம், அவ்வளோ ஒரு அழகான ஒரு இதாக எடுத்திருக்கு. எங்களுக்கு ஷூட்டில் இருக்கும்போதே அப்படி தான் எல்லா விஷயமும் டைரக்டர் எப்படி சொல்கிறது அதே மாதிரி தான் டிஓபியும் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது. சாங் அண்ட் லிரிக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த படம் வந்து மீடியா நண்பர்கள் உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா நிறைய படம் வருது, ஆனால் அதை நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போனால் நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லைஃப்பில். ஸோ கரெக்டான இதில் நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விஷாகன். இது என்னோடய ஃபஸ்ட்டு படம். ரிலீஸ் ஆன வெப் சீரிஸ் ஒன்று ரிலீஸ் ஆகிடுச்சு. தடையும் அதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன். நிழலில் மேல் லீடாக பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்தில் நான் கடவுளுக்கு நன்றி சொல்ல ஃபஸ்ட்டு கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு, பெரியம்மா, என் அண்ணி, மூணு பேர் என்னோட பெரிய பேக்போன். 3 அம்மாக்கள் எனக்கு வாழ்க்கையில் கொடுத்துருக்காங்க கடவுள், அதுக்கு நன்றி. அப்புறம் இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் ஏகே குமார் சாருக்கு ஒரு பெரிய நன்றி. இந்த படம் ஒரு பெரிய ஒரு லெசன் தான் எனக்கு. அண்ட் நிறைய சீனியர் ஆர்டிஸ்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ண நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற வாய்ப்புன்றதோட நிறைய லேர்னிங்க்கான கிளாஸாக தான் இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் நன்றி. அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் பொதுமக்களுக்கு என்னோடய ரெக்வெஸ்ட் வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியான பொது செலவில், ரொம்ப குறுகிய ஷூட்டிங் டேஸ், குறுகிய நாட்களில் ரொம்ப பாடுபடுத்தி எடுத்த படம். மக்கள் இதை பார்த்து சப்போர்ட் பண்ணணும். அண்ட் விமென் சேஃப்டியை பற்றி பேசியிருக்கோம். இந்த நேரத்தில் எனக்கு ஒரே ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. வேற நிர்பயா 2 கேஸ் திருப்பியும் டெல்லியில் ஒரு கேஸ் நடந்தப்போ அந்த பெண்ணோட ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்போ அந்த அம்மா வந்து இல்லை, நான் வீட்டுக்கு போய் என் கணவருக்கும் பிள்ளைக்கும் சாப்பாடு செஞ்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறமா வரேன்னா ஸ்டேஷனுக்கு வர டிலே பண்ணுறாங்க. கேட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த சமுதாயம் அந்த பெண்ணை எப்படி மாற்றிருக்கு, இல்லை அந்த பெண் எப்படி இந்த சமுதாயத்தால் மாற்றப்பட்டாங்க அப்படின்னு தெரியல. இவ்வளோ பெரிய வலி கொடுமை நடந்திருக்கு, அதை மறைக்கணும், இல்லைனா அது எனக்குள்ளேயே இருந்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கட்டத்துக்கு அவங்க எப்படி போனாங்கன்னு தெரியலையன்றது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. பட் இந்த படத்தில் அதை டேரக்டர் சார் நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வலியை வச்சுருக்கணும் அவசியம் இல்லை. அந்த வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ்ன்ற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கேட்டுகிட்டே இருப்பேன். அது இந்த படத்தில் எனக்கு எப்படி இருந்தால், ஏன் வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ், ஏன் அந்த வாய்ஸ்லெஸ்க்கு ஏன் வாய்ஸ் வரல, எல்லாருமே பேசணும்ல. எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேசுகிறதுக்கான ஒரு தைரியமும் ஒரு இடமும் நமக்கு இந்த கவர்மெண்ட் அண்ட் இந்த சொசைட்டி வந்து அமைச்சு கொடுத்துட்டே இருக்கணும். இதுதான் இந்த படத்தோட மூலியமாக நான் கற்றுக்கிட்டது. ஸோ தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். என்னை பாதித்த ஒரு விஷயம், உண்மையான ஒரு சம்பவம் இது. என்னை பாதித்த ஒரு உண்மையான சம்பவம் இது. அதை கருவாக வச்சு இந்த உண்மை சம்பவத்தை ஒரு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி மக்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படம் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க, தொடர்ச்சியாக இந்த பாலியல் குற்றங்கள் பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இதே மாதிரி தான் நீதியும் அப்படி கிடைக்குமோன்னு சொல்ல வரீங்களா? அப்படி இல்லை. இப்போது
எல்லா இந்த மாதிரி விஷயம் நிறைய நடக்குது, உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். எல்லாமே இந்த விஷயம் நிறைய நடக்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். இதில் வந்துட்டு ஒரு 100 பேருக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதில் 2 பேருக்கு தான் அந்த தண்டனை கிடைக்குது, மீதி 80 பேருக்கு கிடைக்கல. இது வரைக்கும் கிடைக்கல. இதுக்கப்புறம் கிடைக்கணும் நாங்கள் நம்புகிறோம். அவ்வளோதான். அதோடைய பாதிப்பு தான் நாங்கள் இது பண்ணுறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் கௌஷிக். இந்த படத்தில் ஒன் ஆஃப் த லீடு பண்ணியிருக்கேன். கூட நடித்த எல்லாரும் இங்கே இருக்காங்க. அவங்க கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, நிழல். தேட்டர்ஸில் எல்லோரும் மறக்காமல் போய் படம் பார்க்கணும். யாருக்காக இந்த படம் ஓடுதோ இல்லையோ எங்கள் டேரக்டருக்காக இந்த படம் நல்லபடியாக வரணும். ஏன்னா ஐ நோ த பெயின். ஒரு படம் எடுத்து அதை எடுத்துகிட்டு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம். நிறைய விஷயங்கள் இருக்குது, அது உள்ளே இருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி படத்தை ரிலீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன், கண்டிப்பாக அந்த படம் பெரிய படமாகி எங்கள் டேரக்டருக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும், ப்ரொடியூசருக்கு நிறைய காசு கிடைக்கணும். கண்டிப்பாக கிடைக்கும் நான் நம்புகிறேன். அவங்க எல்லோரும் மீட் பண்ணது சந்தோஷம். நாளைக்கு தேட்டரில் எல்லோரும் பார்க்குறேன், மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. முதல் முறையா ரிட்டைவ் வேணும் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் டபுள் ஃபர்ஸ்ட் டைம் டபுள் ஆக்ஷன் ஆக்டிங்கே ஃபர்ஸ்ட் டைம். அத எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கொஞ்சம் ஏன்னா டபுள் ஆக்ஷன் இன்றைக்கு எப்படி செட் ஆகுன்ற ஒரு பயம்தான். பட் எல்லாமே அதே மாதிரி தான். டீமாகவே எனக்கு ஒரு நல்ல டீம் கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப இப்படின்னு திணிக்காமல் என்னென்ன தேவையோ அந்தந்த அதை டைரக்டர் சொல்கிறபடி தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணபடி எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த டக்குன்னு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறது மட்டும்தான். மற்றபடி உண்மையிலுமே அவர் தான் எல்லாமே. ஏன்னா ரொம்ப ப்ரெஷர் பண்ணாமல் என்ன தேவையோ அதை கரெக்டாக சொன்னதால் என்னால் அதுக்கேற்ற மாதிரி பண்ண முடிஞ்சது. ஸோ அவருக்கு தான் நன்றி சொல்ல வேணாம். அவ்வளோ. இந்த படத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சேஃப்டி இருக்கா இல்லையா? ஏன்னா இப்போ நேற்று தான் வந்து சிங்கப்படவில் ஆரம்பிச்சாங்க பெண்கள் சுற்றுப்படையிட்டு. அதோட கருத்து என்ன, உங்களோட கருத்து? சேஃப்டி தேவையா தேவையில்லையா? சேஃப்டின்றது தேவைதான். இப்போ எல்லா சேஃப்டியுமே வந்து எனக்கு தமிழ்நாடு அவ்வளோ கவர்மெண்ட் அரசியல் பொலிட்டிக்கல் பற்றி எனக்கு அவ்வளோ தெரியலை. சேஃப்டி இருந்தால் நல்ல. ஆனால் இப்போதைக்கு எனக்கு தெரியல அவ்வளோ. நீங்கள் என்ன ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருக்கீங்க, என்னதான் நம்ம கோர்ட்டுக்கு போனாலும் ஜஸ்டிஸ் கிடைக்க மாட்டேங்குது, நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்போ சட்டம் வந்து தன்னோட கடமையை செய்யாட்டி ஏதோ ஒரு வழியில வந்து தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அது சட்டம் இருக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு தப்பு நடக்கிறதுக்கு முன்னுக்கு அந்த சட்டம் வரணும். அதைத்தான் நான் அதுதான் நான் விளங்கி என்ன சொல்ல வரேன்னா சார், ஒரு தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த சட்டம் வந்து வரணும். தப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சட்டம் வந்து யூஸ் கிடையாது. ஓகேங்களா? அதுதான் அவங்க இப்படி ஒரு விஷயம் பண்ணா சட்டம் தண்டனை கொடுக்கும்ன்ற ஒரு பயம் அவங்களுக்கு வரணும். வந்துச்சுனாலே எல்லாம் ஓகே. சிஎம் கூட நடிச்சவங்க எல்லாரும் அவரை பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கி வாழ்த்து சொல்றாங்க. நீங்க ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? சிஎம் கிட்ட ஏதாச்சும் எனக்கு கோரிக்கை ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அவரை போய் சந்திக்கிறதுல இது இருக்குது. சும்மா இதுக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ணணும். அவருக்கே அங்கே நிறைய வேலை இருக்கும். பிக் பாஸ் ஜனனி இப்போ வந்து நிழல் ஜனனி ஆயிருக்கீங்க, சரிங்களா? இதுல எப்படி உங்களுக்கு மாற்றமா நீ கொண்டு வந்தீங்க? படத்துலயும் சரி, உங்களுக்கு படத்துல அந்த கேரக்டர் எப்படி, அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ சார் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி தான் தேவை அப்படின்னு. ஸோ நானுமே எப்படி நினைச்சேன்னா, இப்போ பிக் பாஸ்லயும் சரி ரியல்லையும் வேற மாதிரி இருக்கும். ஸோ படம்னு வரும்போது அந்த கேரக்டர் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் அதை பார்த்து நிறைய உமன்ஸுக்கு வந்து அவங்க பர்சனலாக லைஃப்ல ஒரு ஸ்ட்ராங்கா வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் தான் எனக்கு தோணுச்சு. நீங்க எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு இந்தியாவில் இருந்தீங்களா? டிவி பார்த்தீங்களா? அந்த சமயத்தில் எப்படி இருந்தது? இல்ல, நான் அப்ப ஸ்ரீலங்கா தான் இருந்தேன். பட் நான் வெயிட் பண்ணி இங்க அப்டேட்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன அப்டேட் சார் வந்துட்டாரான்னு. அவ்வளோ. சின்ன படங்களுக்கு ஹீரோயின் ஆடியன்ஸ் போட மாட்டாங்க. இல்ல, ஆனா உண்மையா சொல்ல போனா இந்த ப்ரொடக்ஷன் வந்து எங்களுக்கு எல்லா ஆர்டிஸ்டுக்கும் பேமெண்ட் இஷ்யூவே இல்லை. உண்மையாதான். சின்ன படமோ பெரிய படமோ அதுல நான் நடிச்சிருக்கிறேன். அதுக்கு வர வேண்டியது ஒரு கடமை எனக்கு. அது நான் எந்த படத்துல நடிச்சாலும் கண்டிப்பா வருவேன்.
வராத ஹீரோனிங்களா என்ன சொல்ல வரீங்க? ஐயோ இது எனக்கு இதை பார்க்கும் போது அந்த படத்துல எல்லாம் இப்படி இப்படி கேள்வி கேட்பாங்களா அப்படி இருக்கு. அது அவங்க என்ன விருப்பம், அது நான் சொல்லல. ஆ ஏன் அப்படி என்ன நீங்க தயாரிச்சா மட்டும் வருவீங்க அப்படின்ற கான்செப்ட் போயிடுவீங்க. இல்ல அது யார் நடிச்சாலும் என்ன, நான் நடிச்சா நான் அதுல வருவேன். அதுல நான் ஒரு கேரக்டர் பண்ணி எந்த படத்துல ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தா கூட அதுல என்ன கூப்பிட்டா நான் வர போறேன். அவ்வளவுதான். நீங்க கொஞ்ச நாள் முன்னாடி ட்ரெண்டிங் வந்தாங்க, போன வாரம் ட்ரெண்டிங் வந்திருக்கு. ஆ. லியோ படத்தை கருத்துல போட்டு சொன்னாங்களா? சொன்னாங்க ஒரு அதுக்கு ஷூட் போறதுக்கு 1 மந்த்க்கு முன்னுக்கே இந்த மாதிரி ரீக்ரியேஷன் போகுது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரே கலர் 2 வாங்கதான். ஐயோ இல்ல எனக்கு கொஞ்சம் கருப்பு கலர் பிடிக்கும். நிழல் இல்ல அந்த இருட்டு அது சார்ந்த மாதிரி ஒரு காஸ்டியூம். நிழல் எப்பவும் கருப்பா இருக்குல்ல சார், எப்பவும் கலர்ஃபுல்லா தான் வருவாரு. இந்த படத்தோட எடுக்க மாட்டேன். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சொல்லல, ரேப் மாதிரி ஒரு விஷயங்களுக்கு இந்த மாதிரி கொடூர தண்டனை வேணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து ஹேங்கிங் இந்த மாதிரிலாம் ரொம்ப இதா இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாங்க, சிலர் வந்து லா வேற மாதிரி இருக்காங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன? தப்பு பண்ணினவர்கள் வந்து அவர் இந்த மாதிரி தப்பு பண்ணாக்களுக்கு இதை விட கொடுமையா தண்டனை கொடுக்கணும். அதுதான் நான் சொல்லுவேன். நாங்க கொடுத்த தண்டனையே கொஞ்சம் கம்மி தான். இன்னும் கொடுத்திருந்தா பெட்டர். நாங்க கொடுத்த தண்டனையே கம்மி தான், இதை விட அதிகமா கொடுக்கணும். இல்ல ஓகே ஓகே இல்ல உங்கள்ட்ட क्वेश्चन கேட்க போறீங்க. இது போது ஓகே சார். நீதிமன்றம் தான் கடைசி சாமானிய மக்களுக்கு சொல்றாங்க. ஆனா சாமானிய மக்களுக்கே கிடையாதுன்ற மாதிரி காமிச்சிருக்கீங்க சார் சாமானிய மக்களுக்கு நீதி கிடையாது அந்த மாதிரி. ஆமா சார், அதாவது எது எப்படின்னா இல்ல இருங்க ஆமா கிடையாது அவ்வளவுதான் சார். அவ்வளவுங்க சாமானிய மக்களுக்கு வந்துட்டு இருங்க சாமானிய மக்களுக்கு வந்துட்டு அதாவது இப்ப என்ன நான் சாமானியன், என்ன விட ஒரு கோடீஸ்வரன் கூட நான் போய் ஃபைட் பண்றேன்னா அவர் ஜெயிப்பா நான் ஜெயிப்பேனா? அவர் தான் ஜெயிப்பார் ஒரு சட்டத்துல ஒரு கோர்ட்ல. ஓகேவா? அவர் தான் ஜெயிக்க முடியும், நான் ஜெயிக்க முடியாது. நான் சாமானியன். புரியல சார்? பணம் கொடுக்குறாங்கன்றீங்களா? ஏன் ஜட்ஜ் இருக்கிறாரு லஞ்சம் வாங்குதுன்னு சொல்ல வரீங்களா? இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, நாங்க சொல்ல அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் நான் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் இல்ல சார். நல்லபடியா பணம் இல்ல ஏதாவது பிரச்சனை பண்ணி படத்தை பிரச்சனை அதுக்கு தேடி வந்து சார் உங்க ஆதரவு எங்களுக்கு சப்போர்ட் தருங்க. நல்லா தானே போயிட்டு இருக்கு, டிஸ்டர்ப் பண்றேன். வேற நல்ல தேங்க்யூ நன்றி. திரும்ப அடங்குவாங்க, அடங்க மாட்டாங்க. ஓகே ஓகே சார், தேங்க்யூ.